பெரியவர்களே, இங்கே ராஜாபாட்டாக நடிக்கும் அன்பு வல்லாள மாநகரம் கண்டெடுத்த முத்து நமது சொத்து சந்திரகுமார் அவர்களுக்கு பொன்னாடை என்று கோளாறு சுட்டப்படுகிறார்கள். பொன்னாடை பொருத்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் நன்றி காட்சி கிராமத்தார்களுக்கு மற்றும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு ஆசான் அப்பா சி.கே. சந்திரன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. பெருமைமிக்க பெரியவர்களே, மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிபரி கிளையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, அற்புதமாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மொத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் தவறாக நினைக்கலாமா? ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக என்னை பழிவாங்குவதற்குத்தான் இந்த இடத்திற்கு அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்கள் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புக்குரிய இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிசம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குதான் சொன்னாங்க, ஆடு அடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமனான்னு சொன்னாங்க. தம்பி லட்சுமணா, இப்ப 6 அடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் வாங்கிட்டு வரணும். அப்பேற்பட்டவைகளே, இந்த நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். அப்பேற்பட்ட வகையிலே ஒரு குழந்தை பெற்றெடுத்து ஒரு தாயாகப்பட்டவள் அதை ஈக்கடிக்காம எறும்படிக்காம பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தான் பட்டினி கிடந்து தான் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட தாயை போற்றினால் எந்த காரியம் தடையில்லாமல் வெற்றி பெறும் அப்படிங்கிற காரணத்திற்காக வெற்றி மீது வெற்றி வருது என்னை தேரும், பெருமை எல்லா உள்ளே தேரும். வெற்றி மீது வெற்றி வருது என்னை தேரும்,
தாய்ப்பாடி வீரன் கண்ணே தாளாட்டின் தமிழர் கண்ணே தாய்ப்பாடி வீரம் கண்டே தாளாட்டின் தமிழை கண்டே தாய்ப்பாடி வீரன் கண்ணே தாளாட்டின் தமிழர் கண்ணே உள்ளவள் இருக்க கண்ணே உலகவள் இருக்க கண்ணே உம்மாமல் இருக்க கண்டே உறங்காமல் சிரிக்க கண்டே அன்னை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பண்ணீராகும் அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பண்ணீராகும் ஆசிரியரும் கனவுகளில் அவனால் தான் நினைவுகளாகும் ஆதிதரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நினைவுகளாம் அன்பொழுது வந்த எண்ணம் என்னவோ அது உன்னிடத்தில் அடைந்த பாரம் அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்த என்னை தேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உள்ளே சேரும் இப்படி தாயை போற்றினால் எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? ஆளோட ஸ்லோ என்ன சொல்? ஆலோலம் சொல். எப்ப லட்சுமணா உள்ள பெரிய கொள்ள கூட்டமா நடக்க முடியல. என்ன சொல்றீங்க? மனதை கொள்ள விரும்புகிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போயிருச்சு, ஆத்தாடி முடிஞ்சு வச்சு முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறது பூராமே அமைதியான கூட்டம். ஆலோலம் சொல். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வழியாகப்பட்டவள் இந்த சந்தன சோலையிலே எப்படி செந்தமிழ் கவிவார்கள் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேனில் வந்தது கல்லே கல்லே. சிந்து பைரவி கண்ணே, சிந்து பைரவி தேனில் வந்தது கல்லே. செம்மணி வேகும் தூதுவனாக எல்லாம் சேர்த்தது உள்ளே கல்லே. சிந்து பைரவி கண்ணே, எல்லாம் சேர்த்தது உள்ளே. செந்தமிழ் பாடும் சந்தன காற்று வருவதே கல்லே வருவதே கல்லே. செம்மணி வேகம் தூதுவனாக எல்லாம் சேர்த்தது உள்ளே கல்லே எல்லாம் சேர்த்தது உள்ளே.
இப்படி இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு அந்த சிந்து பைரவிக்கு நாம் நவரத்தினங்களை மாலையாக சூட்டலாம். நவரத்தினம் வாங்க முடியுமா ஐயா? போக முடியாது. நவரத்தினத்தை வாங்க முடியாது. சரி, நகையத்தான் சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுமமா ஏறிக்கிட்டு இருக்கிறது, இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான், சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளவு தெரியுமா? 4780 ரூபா. பாருங்க, நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டாங்கன்னா அந்த தாயி தகப்பனும், ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டோமே, இந்த பிள்ளை எப்படா கரை சேர்க்கிறது, நகவேளை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இப்பப்பட்ட சூழ்நிலையில இந்த பிள்ளை எப்படிதான் கரை சேர்க்கிறது அப்படி சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது, வண்டியை ஓட தெரியாது. எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க. சரி, போனா போட்டோம், நம்ம பிள்ளைய வச்சு வாழ போறவங்க நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி, முங்கு வண்டி பார்க்க முடியலப்பா, இப்ப அதெல்லாம் மாறி போச்சு, முங்கு வண்டி மாட்டு வண்டி எல்லாம் காணும். கடனை உடனே வாங்கி கடனை உடனே இழந்துறான், அதுக்கும் பத்து நடக்க விடுறான். ஆமா, ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம், பெரிய வண்டி. அது என்ன வண்டி? அதுவும் இல்லப்பா, இந்த வண்டி, இது வேற வண்டி. இந்த புல்லட்டு, புல்லட்டு 1,80,000 ரூபாய். அந்த வரி இந்த வரி கிடைக்கலன்னா 2 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. எப்படி வண்டியை வாங்கி கொடுத்தா 2 பேர் போற வண்டியில 5 பேர் வெட்டி ஏறிட்டு போவாங்க. ஆமா, நம்ம மாமனார் மாமியா வாங்கி கொடுத்துறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், 2 பேர் போற வண்டியில 5 பேர் வெட்டி ஏறிட்டு போய் அதை விட்டு சும்மா போக மாட்டேன், மத்த மயக்கத்துல ஓடுது. ஆமா, அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இங்க மாமி இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரிய இருப்பாரு, காவல்துறை அதிகாரி இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு, வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, சங்கடப்பட்டு, சிரமப்பட்டு இந்த இப்படி போட்டிருக்கல, நீயாவது குள்ளா போட்டிருக்க, அவங்க தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு இருந்து பாத்துருவாங்க, அங்கிட்டு பாத்துருவாங்க, மறுக்கு மறுக்கு பாத்துக்கிட்டு. ஆமா, அப்படி தெரியாம அந்த காலத்துல தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான் எல்லாம் என்ன பண்ற, ஒண்ணு கூடி ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்க, எல்லாரும் சோசியலிசமா பழகுறாங்கல்ல, ஊரே ஒழிச்சாப்புலதான் இருக்கு, ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். இப்படி தண்ணி அடிச்சுட்டு 2 பேர் 5 பேர் வெட்டிட்டு போய் எங்கேயாவது ஆலமரமோ இல்ல புளிய மரமோ இல்ல அரப்பாடி யாரையும் அதுல போய் கொடுத்துருவோம். அதன் திமிருக்கு போய் சேர்றான். பாவம், இந்த பிள்ளை இங்க நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல ஊர்ல உள்ளவங்க என்ன பண்றது, என்ன நேரத்துல வள நிச்சயம் பண்ணாங்களோ, இவ கேரளா தாண்ட அவளை கொண்டு சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லியே அடுத்து இவருக்கு வேற மாப்பிள்ளையே வரவிடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரத்தினமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், பெண்களுக்கு எண்ணகையும் தேவையில்லை, புன்னகை உண்டு இருந்தாலே. பெண்கள் யாரு இருக்காங்களா சொல்லுங்க, தம்பி உடனே கட்டிங்க, அதுதான் வளர்த்துக்கிட்டு கட்டி வச்சிருவியா? நம்ம எல்லாம் இருக்கும்போது நல்ல பெண்ணா பார்த்து அதனால
இப்படி மாலையை சுட்டும் பொழுது இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா குரங்குகளை கொண்டு பூமாலை கொடுத்தா என்ன விளைச்சுமா என்ன ஒண்ணு பிச்சு போட்டுரும் இல்லையா, அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக இப்படிப்பட்டவள் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் என எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வரங்க வேலையிலே ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு நன்றி காட்சி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். தம்பி சார்பாக நன்றி நன்றி நன்றி. அவள் விடுகளை பார்க்கும் பொழுது கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கருவண்டுகளை கொண்டு காட்சி தருகின்றது. நெற்றிலோ பலகை போன்றிருக்கின்றது, வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ கோவை பழம் ஒன்று ஆமா உண்மையா பொய்யா சிவப்பா கருப்பாயா அப்ப நீ பாத்துருக்க இப்படியே ஒன்னா பாத்துக்கிட்டு நீ சுயமா சொல்லு அண்ணன் சொல்லக்கூடாது. இதழ்களோ இந்த கோவைக்குள்ள பாத்திருக்கியா அது எப்படி இருக்கு? சிவப்பா இருக்குமே தம்பி, அப்படிப்பட்ட சிவந்த இதழ்களாகிறது. காலை பார்த்தால் சும்மா வாழைத்தண்டு பாத்திருக்கியா, வாழைத்தண்டு வலு 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 தட்டை இந்த டியூப் லைட் எப்படி வலுவலுன்னு இருக்கு அது மாதிரி சும்மா வலு வலு வலுன்னு கண்ண கரேன்னு இது எப்படி இருக்கு? காலை பார்த்தா காலை பாத்தியா நல்லா அப்படி ஒழுங்கா இருந்துக்க, அப்படிலாம் போக கூடாது. என்ன அப்படியே போனாலும் முன்ன கூட மாப்பிள்ள நல்லா இருந்தா கண்ணு கலை அப்படிங்கிற காரணத்துக்காக எங்க அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் சற்று எண்ணி பார்க்கலாமா? அழகாக கல்லுக்கு சோழ கல்லி வந்த கல்லுக்கு கல்லுக்கு நினைவாக சித்து வைரவி நினைவாக மயகுதமா சித்து வைரவி நினைவாக சித்து வைரவி தம்பி கரும்புதான் நல்ல குழு குழுன்னு அப்படி ருசிக்கிற சுவையா இருக்கு அப்படின்னா சேர்ந்திருக்கு பாரு கொடுத்தாட சும்மா கரு 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 கருன்னு ராதா கேள்வி வரட்டு பார்க்கல, 2 பேர்த்தையும் ஒரு பார்வை பார்த்துருவேன். ஏடா நான் பாக்குறேன் நீ பாக்குறேன் கல்லுக்கு
மது உண்மை மலர் சென்று வந்தது போல கண்டிடு பஞ்சமரை கட்டி கருத்திய கண்ணுக்கு அழகாவே சோலை கண்ணி வந்த கண்ணுக்கு இந்த ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வம் அது மதுரையை கட்டி காத்த மதுரை வீரன் புகழை பற்றி அன்பு கட்டையிட்டு ஒரு பாடலை பாடி சொல்லியிருக்கிறார்கள். ராக்காய் அம்மா தீர்த்தகர ராக்கு அழகுமலை அப்பேற்பட்ட வகையிலே அவர்கள் வேண்டுதலுக்கிணங்க ஏதோ எனக்கு தெரிந்த வகையிலே ஒரு பாடலை பாடுகின்றேன். மதுரை வீரன் புகழ் பாடு முழு மனதோடு நிறைவோடு நன்று காட்சி நகர்தனையே காத்தருளும் குலதெய்வம் மதுரை வீரன் புகழ் பாடு முழு மனதோடு நிறைவோடு நன்று காட்சி நகர்தனையே காத்தருளும் குலதெய்வம் அந்த மதுரை வீரன் புகழ் பாடு எட்டு தீட்டு புகழ் பரப்பும் எங்கள் குலதெய்வமையா எட்டு திசை புகழ் பறக்கும் எங்கள் குலசாமி ஐயா எட்டு தீட்டு புகழ் பரப்பும் எங்கள் குலதெய்வமையா ராக்காயே துணையிருப்பா ராக்காயே துணையிருப்பா நடுராவெல்லாம் காத்திருப்பா ராக்காயி துணையிருப்பா ராவெல்லாம் காத்து நிற்பா அந்த மதுரை வீரன் புகழ் பாடு மூடு மனதோடு நிறைவோடு எங்கள் கூட சாமியா அவர் நம்மை காக்கும் தெய்வமையா ஊரை காக்கும் தெய்வமையா மதுரை வீரன் பெயரையா ஊரை காக்கும் தெய்வமையா மதுரை வீரன் பெயரையா நன்று காட்சி நகர்தனிலே குடிகொண்ட தெய்வமையா நன்று காட்சி நகர்தனிலே நம்மை வாழ வைக்கும் தெய்வமையா அந்த மதுரை வீரன் புகழ் பாடு ஒரு மனதோடு நிறைவோடு நன்று காட்சி நகர்தனையே காத்தருளும் தெய்வமையா எங்கள் குலதெய்வம் அவதானே எங்கள் குலதெய்வம் மதுரை வீரனையா நான் எப்போதுமே தெம்பான ஆளு என்கிட்ட வம்பு பண்ணக்கூடாது. என்ன போகுது உள்ள? என்னோடது வச்சியா நான் விட்டதை பாத்தியா? நீங்க விட்டதை நான் பார்க்கல. என் கால கரை நீங்க நான் விட்டதை பார்க்கல இல்ல பார்க்கலே இல்லையா? சொப்புன்னு வச்சு விடுவேன். செய்வேன் என்னது செய்வேன் சப்புன்னு அவர் அடிச்சு விடுவார். செய்வேன்